பெண்ணின் அமைதிக்கு பின்னால் அழிக்க முடியாத காயங்களும் உணர முடியாத வலிகளும் இருக்கும். ஒன்றுமில்லை என கூறும் ஒரு பெண்ணின் வார்த்தைக்கு பின் 1000 வலிகளும் அர்த்தங்களும் ஒளிந்திருக்கும். சிரிப்பிற்கும் நிம்மதிக்கும் வேறுபாடு உண்டு. சிரிப்பதை போன்று நடிக்க முடியும், ஆனால் நிம்மதியாக இருப்பது போல் நடிக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் அவர்களை அம்மாக்களாக இப்பொழுது இருந்தார் பாதுகாத்துக் கொண்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய சமூகத்திற்கு அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ இருப்பார்களா என்றே தெரியாது. எல்லாரும் ஒத்த பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம். அந்த கனெக்ஷனோட இருங்க. ஃபேமிலி கனெக்ஷன். பெரியப்பா, அத்தை, மாமா, பெரியம்மா, ஒத்த பிள்ளை பெத்தவங்களுக்கு 2 மறுபடியும் இன்னொரு ஒரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுங்களேன். அதுங்களுக்கு பெத்துக்க போற குழந்தைக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, பெரியப்பா கிடையாது, சித்தப்பா கிடையாது, எவனும் கிடையாது. கிழவங்கிலேயே 2 பேர் இருப்பாங்க. அதுவும் ஸ்கைப்ல தான் பேசிக்கும். உறவுகள் அற்று போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உறவுகள் இருந்தால் என் தோழமைகளை, என் உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். பகை என்பது எது? யாருங்க பகை? இந்த சொல்லை எப்போது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பல நேரங்களில் நான் பார்க்கிறேன். நேற்றுங்க எனக்கு ஒரு தகவல். கூட பிறந்த சகோதரி கிட்ட 10 வருஷமா பேசாத ஒரு சகோதரருங்க. அவள் நேற்று இறந்து போனாள். மறுபடியும் எங்க போய் சந்திக்க போகிறாய்? எந்த வீரப்ப? எதற்காக? நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், இங்க எத்தனை பேர் அண்ணனா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அண்ணனோடு பிறந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? நம்ம அப்பா சின்ன வயசுல எப்படி இருப்பாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அண்ணனை போய் பார்த்துக்கலாம். அது நம்ம சின்ன அப்பாங்க. அது அவன் கல்யாணம் பண்ணதுல இருந்து யாரையும் பார்க்கறதெல்லாம் அவனுக்கும் எங்களுக்கும் ஆகாது. அப்புறம் அவனு சொல்ற, உங்க அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா உங்களுக்கு தம்பி தங்கச்சி கிடைப்பா, அண்ணா அக்கா கிடைக்காது. முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரி போய் தொலைபேசியில, அண்ணா நல்லா இருக்கியா? என்ன திடீர்னு பேசணும் போல தோணுச்சு. அப்பா ஞாபகம் வந்துச்சா? உன் ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருக்கல்ல? எப்பாவது ஒரு வாட்டியாவது பார்த்துடலானே. வீட்டில் வேணாம், வெளியில பார்த்துக்கலாமா? கேளுங்களேன். உங்க அண்ணன் தானே, உங்க அக்கா தானே. அவ செஞ்சது எப்படி மறக்க முடியும்? என்ன அதை விட முக்கியமானது அவள் இருப்பது, அவள் உயிரோடு இருப்பது, அண்ணன் உயிரோடு இருப்பது. பல குடும்பங்களுக்கு பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் என்பார்கள். சயின்டிபிக்கா அது நிஜமா பொய்யா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பல குடும்பங்களுக்கு அண்ணனும் அக்காவும் பத்தியமாகி போய் இருக்கிறார்கள். அவர்களை போய் ஒரு வார்த்தை சந்தித்து பேசிவிடுங்கள். இந்த சொல்லுக்கான பொருள் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 4 பேர் இருக்காங்க. தனித்தனியா இருக்காங்க, ஒத்தையாளாவே இருக்காங்க. எனக்கு அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கிறது அந்த பிளேவரும் தெரியும், அக்காவுக்கு தங்கச்சியா இருக்கிறது தெரியும், தம்பிக்கு அக்காவாக இருக்கிறது எப்படின்னு தெரியும், தங்கச்சிக்கு அக்காவா இருக்கிறது எப்படின்னு தெரியும். 4 பிளேவர், 4 கலர், 4 ஷேடு. முடிந்தால் போய் பற்றிக் கொள்ளுங்கள். சொன்னாலும் உங்களுடைய தாய் கிட்ட, அப்பா கிட்ட, அப்பா இப்படி இருக்குது, என்ன செஞ்சிருவாங்க கடைசியா? அம்மா அப்பா தானே. அந்த வயதிலே உனக்கு சரி என்று தோன்றும். நான் சொல்றேங்க, இந்த மேடையில் இருக்கிறவங்க கேட்டு பாருங்களா, 20 வயசுல சரின்னு பட்டுது. இப்ப கேட்டு பாருங்க, சரின்னு பட்டிருக்காங்க. அப்பவே இந்த முடிவு எடுத்துட்டேன் மேடம், முடிவு மட்டும் எடுக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு. ஆமாங்க, வயது இருக்கு இல்லையா, அது சில தவறான விஷயங்களை ஊக்குவிக்கும். நீ அந்த வயதை கொஞ்சம் காலடிக்கு போட்டு நிறுத்தி, இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை கல்வி, அறிந்து கொள்ளுதல், தெளிந்து கொள்ளுதல், கற்றுக்கொள்ளுதல், நீ யார் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லுதல், உடம்பையும் மனதையும் ஷார்ப்பா வச்சு, இவ்வளவுதான் உன் வேலை. இது மட்டும் செய். உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து விழும்னு சொல்றேன். இப்போ உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம், அது அட்டைனபிள் ட்ரீம். ஷிஃப்ட் யுவர்செல்ஃப் டு நான் அட்டைனபிள் ட்ரீம். நான் அட்டைனபிள் ட்ரீம் குள்ள நீ போறியா? நான் அட்டைனபிள் ட்ரீம் குள்ள போறதுக்கு எவ்வளவு பயப்படுற நீ? ஐயோ அவ்வளவு பெருசா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாதுங்க. ஐ ஆம் பாசிபிள் தான், அவ்வளவுதான். அந்த சொல்லே அப்படிதான், ஐ ஆம் பாசிபிள். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கான மோட்டிவேஷனல் அந்த வேர்ட்ஸே அதுதான். உன்னால் முடியாது என்று சொல்லுவதனை வேறு எவனோ செய்து கொண்டிருக்கிறான். உன்னால் முடியாது என்றால் யாரால முடியாது, யாரால முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்த்து 10 பேர் பொறாமப்படுவாங்க. இதுவே நீங்க கஷ்டப்பட்டீங்களா, 10 பேர் உங்களை பார்த்து கேவலமா பேசுவாங்க. எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்ற மனுஷங்க மத்தியில அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு நினைக்காம அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருங்க.